ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு இறால் கிரேவி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இறால் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த ரெசிபி லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இறால் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்த்துற வேண்டாம், சின்னதாக 1 மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ண இறாலை சேர்த்துட்டு கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க. இதுல இதை தவிர வேற எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல. இந்த மசாலாலேயே குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுல மிளகாத்தூள் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு மிளகுத்தூள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இறால் தண்ணி விடும், அதனால எடுத்த உடனே தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி நைஸா அரைச்சி சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கூட நான் வேற எதுவுமே சேர்த்து அரைக்கல, வெறும் தேங்காயை மட்டும் இதுல அரைச்சி சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குழம்பு இந்த பக்குவத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது நல்லாவே இன்னும் கொதிச்சு சுண்டி வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக இதில் ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை திக் பண்ணிக்கலாம். ப்ரான் அதிகபட்சம் 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேக வச்சா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிரும். பாருங்க, இந்த பக்குவத்தில் இருக்கு. இது ஆனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும். இந்த எறா கிரேவி செய்யறது ரொம்பவே ஈஸி. வேற எந்த மசாலாவும் அதிகம் தேவைப்படாது. வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சே ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.